அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்ன பாத்துட்டு இருக்க? நடை கட்டு போவோம். நிலா நிலா வேண்டாம் நிலா, நான் செத்தாலும் பரவாயில்ல, அப்படி செய்யாதீங்க நிலா, வேண்டாம். வாயை மூடி. என்ன வாயை மூடிட்டு பேசாம இரு. இப்பெல்லாம் வாய் திறந்து பேசிக்க இருக்கறனாலதான் உனக்கு வாயில கட்டு போட்டேன். என்ன வாய் பொத்திட்டு அமைதியா இருக்க? வாரியா இல்ல அவளை ஏதாவது செஞ்சிருவேன். நிலா நான் நேத்து வந்தவன் நிலா, வேண்டாம் நிலா, எனக்காகலாம் அப்படி பண்ணாதீங்க. நீங்க வெற்றிய மனசார விரும்புறீங்க, மனசார விரும்புறவங்க கூடவே நம்ம சேரணும். பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம், இந்த உலகத்திலே இருக்க வேண்டாம். சொன்ன கேளுங்க நீங்க. அக்கா, இந்த உலகத்துல சுயநலத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு சிலரோட அன்பு உண்மையா இருக்க பட்சத்துல அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம். உங்களோட அன்பு எனக்கு அப்படித்தாக்கா. நிலா நீங்க ஒரு கலெக்டர், நீங்க போய் வேணாம் நிலா, சொன்னா கேளுங்க. அக்கா, நான் கலெக்டர் இல்லைன்னு சொல்லல. கலெக்டரா இருந்தாலும் நானும் ஒரு சாதாரணமான மனுஷிதான். எல்லாத்துக்கும் அன்புக்கு ஏங்குற ஒரு ஆளுதான். என்ன ரெண்டு பேரும் என்ன பேசினாலும் சரி, நிலாக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதுதான். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அவங்களே சொன்னா கேட்க மாட்டாங்க. உங்களுக்குமா புரியல? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படிலாம் செய்வீங்களா? உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன், விட்டுருங்க. பாவம் நிலா, மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை. பிடிக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை. மனசாட்சி மண்ணாங்கட்டிலாம் எனக்கு கிடையாது. என்ன எனக்கு தேவை வெற்றி நொந்து போகணும், அது மட்டுமே. என்ன வேற எதுவும் தேவையில்ல. மனசார விரும்பின ரெண்டு பேரை பிரிக்கிற பாவம் இருக்குல்ல, அந்த பாவத்தை செய்யாதீங்க. அது எம்பிட்டு பெரிய கொடுமை தெரியுமா? அது அனுபவிக்கிறவங்களுக்கு தேர்ந்து வழி தெரியும். இங்க பாரு, இவகிட்ட நின்று மேலும் மேலும் பேசி நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. என்ன அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. என்ன நடைக்கிட்டு போவோம். நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கவா? இல்ல அப்படி வெற்றி குடும்பத்து மேல என்னதான் உங்களுக்கு சங்கடம்? எதுக்கு அவங்க குடும்பத்தவே அடிக்கணும்னு நினைக்கிறிய? நீ ஒருத்திய மனசார விரும்பி அவ உனக்கு கிடைக்கல, அவளை நீ கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா உன்னால அதை ஏத்துக்கிற முடியுமா? நிறுத்து. எனக்கு இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் மேல எந்த விருப்பமும் கிடையாது. என்ன அதெல்லாம் எனக்கு ஒரு நாளும் வராது. நீ மனுஷனா இருந்தா தானே உனக்கு வர்றதுக்கு. நீ என்னமோ நினைச்சிட்டு போடி, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என்ன நடைகட்டு வா, இல்லனா அவளை உயிரோட பார்க்க முடியாது. நிலா வேணாம் நிலா, நிலா சொன்னா கேளுங்க நிலா. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க நீங்க கல்யாணம் கட்டிக்கிறாதீங்க ப்ளீஸ். வேணாம் வேணாம், அப்படி செய்யாதீங்க. நீங்க நீங்க கொண்டு கூட போட்டுருங்க, நான் செத்து கூட போயிடுறேன். ஆனா நிலா வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இங்க பாரு, என்ன செய்ய எழுச்சவே தெரியாது. நான் வெளியே போய் வெயிட் பண்ணுவேன். என்ன 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள வெளியே வரல, நான் உள்ள வந்து இவளை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நிலா இங்க பாரு, என்ன நீ உன் கூட பிறந்த அக்காவை நினைச்சா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற கூடாது. சொன்னா கேளு நிலா, வேண்டாம். உன் வாழ்க்கை போயிடக்கூடாது நிலா. உங்களை என் கூட பிறந்த அக்காவை நினைச்சதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். வெற்றி எனக்கு கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க உயிர் போயிடக்கூடாது. இவங்களை பத்திலாம் உங்களுக்கு தெரியாதுக்கா. நிலா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றதுமே வாழ்க்கை நிம்மதி. காலம் முழுசு ஒருத்தன் கூட வாழ்ந்தாலும் அது மனசுக்கு பிடிக்கலண்டா, அது நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிடும். ஆனா உயிர் போனா திரும்ப வராது இல்லக்கா. இல்ல ஏன் நிலா, நான் சொல்றது புரிஞ்சுக்கிறவே மாட்டேன். சொன்னா கேளு நிலா, வேண்டாம். எல்லாமே என்னாலவே. என்ன நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இப்படிலாம் இருந்திருக்குமா? நிலா வேணாம் நிலா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை நம்பிதான் அங்க போக போறேன். இத்தனை நாளா
நான் முருகனை கும்பிட்டது, முருகன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, இது எல்லாமே உண்மையா இருந்தா அந்த முருகன் என்ன வேணாலும் நடத்தட்டும். முருகன் மேல பாரத்தை போட்டதே இங்க இருந்து கிளம்புறேன். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. ஏய் நிலா, வாரியா என்ன? இல்ல வேண்டாம் நிலா, நான் அப்படி உங்களுக்கு என்னதே செஞ்சேன்? உங்க மேல பாசம் வச்சதை தாண்டி ஏன் நிலா அப்படி செய்யறிய? வேணாம். பாசம் வச்சுட்டீங்கக்கா, பாசத்துக்காக உசுர கூட தருவேன். உண்மையான இருக்கிற பட்சத்துல உங்களை நான் வாய் நிறைய அக்காண்டு கூப்பிடுறது என் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சது உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால அதை தாங்கிக்கிற முடியாது. நான் வாரேன்க்கா. பாச தீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை, கண்களாலே பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை. வாரேன்க்கா. நிலா, நிலா வேண்டாம். ஐயோ முருகா, முருகா உன்னை மட்டுமே நம்பியிருக்கேன். நிலாக்கு நிலாக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. நீரே துணையா இருக்கணும். இலே எங்க இப்படி அவசரமா கிளம்புற? இல்லனே, நேத்துல இருந்தே நிலா என்ன பார்க்கவே வரல. மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குனே. அதே நானே போய் இன்னும் உனக்கு அம்மா முழுசா சரியாகல, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இல்லனே இல்ல, அம்மா சரியா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு எனக்கு ஏதோ தப்பாவே பட்டுக்கிருக்கு. என் நிலா நேத்துல இருந்தே என்னை பார்க்க வரல. நான் நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போறேன். இல்ல அவங்க வீட்டுல சுத்தமொத்தமா இருக்காங்களான்னு உனக்கு தெரியுமாடா? அண்ணே இப்ப சுத்தமொத்தமே முக்கியமா? எனக்கு என் நிலாவே முக்கியம். வா, இல்லைன்னா நீ என் கூட வா. டே, நானும் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நிலா மட்டும் இல்லடா, நேத்துல இருந்து பூங்குடி கூட நான் பார்க்கல. பத்தியா எனக்கு இருக்க அதே எண்ணம் தான் உனக்கு இருக்கு. அண்ணே ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறியா? எனக்கும் அதே தான் தோணுது. ஆனா இப்ப அவங்க வீட்டுல யாருமே இல்லையே. வீட்டை பூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்ற? அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருந்துச்சு, அது வாய் கூட பேசாது. அந்த பாட்டி வச்சு பூட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வீட பூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ணே இல்லனே, எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள படப்படன்னு வருது. ஏதோ தப்பா இருக்க மாதிரியே இருக்குனே. ஆனா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதேடா. இன்னும் உனக்கு முழுசா முடியவே இல்லையே. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நீ வா நம்ம போவோம். நீ வா. அவங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னா இல்லனே, நீ வா. ஏதோ தப்பா இருக்குனே. சரி நீ வருத்தப்படாத. அம்மா பெரியப்பாங்க? அப்பா சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காரு. லாஸ்ட் சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காரு. ஆமா தமிழங்க? தமிழ் சித்தப்பா வீட்டுலதான் இருக்கும். அந்த பிள்ளை அங்கதான் கிடக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரிச்சவரத்துல எல்லாம் படிக்குங்க. உங்ககிட்ட அந்த பிள்ளை சொல்லிட்டு போச்சா? சொல்லிட்டுலே போல. நான் நேற்று காலையில பார்த்தது அம்பிடுதேன். அதான்டா உங்ககிட்ட சொல்லிட்டு போச்சா? நான் சுஜி வீட்டுக்கு தான் போறேன், அங்கதான் கொஞ்சம் படிக்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போச்சா? இல்லனே, எதுவுமே சொல்லிட்டு போல. இல்லை பொட்ட பிள்ளை எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிருக்கு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டீங்களா? அண்ணே இல்லனே, அந்த பிள்ளை எப்பயுமே அங்கதான் இருக்கும். படிக்க மாட்டே எல்லாரும் ஒண்ணு கூடி கூட்டா சேர்ந்துதான் படிக்கும்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். நீ வா, வேணா அங்க போய் பாப்போம். ஒரு ரதிக்கு போன் போடுறேன். என்ன ஆத்தாச்சி போன் அடிக்குது? ஆத்தாச்சி குளிச்சிட்டுல இருக்காங்க, எடுக்கலாமா? யார் போன் போடுறா? கவியண்ணே. கவியண்ணே போன் போடுது. சரி எடுத்து பேசுவோம். ஹலோ சொல்லு கவியண்ணே. சுஜியா? சுஜி என்ன செய்யற? சும்மா தானே, இப்பதே வீட்ல வேலை முடிச்சிட்டு வந்தேன். ஆத்தாச்சி கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு உள்ள வந்தேன். வந்து பார்த்தா ஆத்தாச்சி போன் அடிச்சுக்கிறேன். நீரே அடிச்சாலே அட்டன் பண்ணி சொல்லு. நீ சுஜி தமிழ் அங்கதானே இருக்கு. தமிழ் இங்க இருக்கா? அங்க இல்லையா? போ அண்ணே பொறு. சுஜி நீங்க எல்லாரும் கூட்டு போட்டு தானே படிப்பிய பரிச்சவரத்துல அடுத்த வாரத்துல. அதனால அங்கதானே இருக்கும் தமிழ். கண்மணி எங்க? ஆமா கூட்டு போட்டு படிப்போம். நேத்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அதுக்கு பிறகு மதியமே வந்துட்டமே. நானும் கண்மணி தான் வீட்டுக்கு வந்தோம். தமிழ் அங்க வந்திருக்கும்னு நினைச்சேன். கண்மணி நைட் இங்க தான் தூங்கிருச்சு. இன்னும் லூசு தூங்கிட்டே இருக்கு. தமிழ் இங்க இல்லையே. நான் அங்க வந்திருக்கும்னு நினைச்சேன். அங்க இல்லையா? இல்ல சுஜி, தமிழ் இங்க இல்ல, அங்க இருக்கும்னு தான் நினைச்சோம். நேற்று காலையில எத்தனை மணிக்கு வந்துச்சு? அண்ணே என்ன சொல்ற? அண்ணே நேத்து காலையில தான் இந்த பிள்ளை பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் பார்க்கவே இல்ல. அண்ணே பயமா இருக்குனே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க வந்துச்சான் கேட்டேன். வேற எங்கேயாவது போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் பிறகு போன் அடிக்கிறேன். வை. ரதி வந்தா எனக்கு போன் போட சொல்லு. என்ன?
சரி நீ எங்க போச்சு தமிழ்? இங்க இல்ல, அங்கே இல்லடா. அப்ப அப்ப அந்த பிள்ளை எங்க போச்சு? அண்ணே அண்ணே ஒண்ணுமே புரியலனே. அண்ணே நேற்று காலையில பார்த்தது, அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை. அண்ணே அங்கேயும் போறேன்னா அப்ப அப்ப எங்கண்ணே தமிழ்? அண்ணே அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படித்தானே அண்ணே, பயமா இருக்குண்ணே. பயப்படாத, செத்த நேரம் பேசாம இரு. எனக்கு என்னமோ இப்போ நிலா வீடு பூட்டி கிடக்கிறதுக்கும் தமிழ் காணாம போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணிக்கிருக்கு. என்ன நிலா நிலா வீட்டில் ஒரு பாட்டி இருக்குன்னு சொன்னீல? ஆமா நீ, அது வாயே பேசாது. சரி இப்போ நீ என்ன செய்யறா, ரதி வீட்டுக்கு போய் அங்கே போய் தமிழ் எப்போ வந்துச்சு என்ன ஏதுண்டு நீ போய் அங்கே போய் விசாரி. நான் இந்த வீட்டுக்குள்ள பின்னாடிக்கு வச்சவர் ஏறி குச்சி போயிட்டு வரேன். அண்ணே அண்ணே நானும் வரேன், எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றது மட்டும் கேள்வி வெற்றி, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது லேசுப்பட்டதை விடவே கூடாது. தமிழை காணாம், முதல்ல பொட்டப்பிள்ள காணாம போச்சுனாலே இந்த ஊருக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டா பேசுவாங்க, புரியுதா? அதனால காது வச்ச மாதிரி கண்டுபிடிக்கணும், புரியுதா? அதனால நீ ரவி வீட்டுக்கு போ, மீதி ரவி கிட்ட நான் சொல்லி அனுப்புறேன், புரியுதா? போகும்போது ரவி வீட்டுக்கு போயிட்டு நான் வரச்சேன்னு சொல்லிட்டு போ. என்ன அண்ணே, தமிழுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னே. அந்த புள்ள பார்க்க தானே அப்படி, ஆனா மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிருமே. ஏதாவது ஒண்ணுன்னா நீ எங்கன்னே போயிருக்கோம், அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படித்தானே. இல்லை, இந்த மாதிரி சமயத்துல தாண்டா மூளையை வச்சு யோசிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அப்படியே போய் உடஞ்சு போயிருவிய. என்ன எதையுமே அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதையுமே கண்டுக்கவே மாட்டியா, அப்படித்தானே? நீ பயமா இருக்கு. நீ பயப்படாத, நான் வந்து இருக்கோம்ல, உன்னை அப்படியே விட்டு போய் போயிருவோமா? பேசாம இரு, நான் சொன்னதை முடிச்சு இப்போ. சரி நீ ரதி. ஏய் சுஜி, நீங்க என்ன செய்யற ரதி ரூம்ல? போன வச்சுட்டு என்ன பண்ற? இல்ல மாமா, அது என் அண்ணன் போன் போட்டுச்சு, அதே பேசிக்கிறேன். சரி, அன்னிட்ட தானே பேசின, அதுக்கு இருக்கு மூஞ்சி இப்படி இருக்கு உனக்கு? ரவி எங்க? அத்தாச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல தமிழ காணாம மாமா. என்னது தமிழ காணாமா? என்ன சொல்ற? நேற்று காலையில தானே பார்த்தோம், அதுக்குள்ள இப்படி தமிழ் காணாம போகும்? அதே மாமா, அதுக்கு பிறகு மதியானமே நானும் கண்மணி வீட்டுக்கு வந்துட்டோம். சரி அந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா இப்பதே கவியனை போன் போட்டு சொல்லிச்சு, அங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாரும் ஒண்ணு மூணு கூட்டா தானே சுத்துவிய, எதுக்கு அந்த பிள்ளை மட்டும் விட்டுட்டு இருந்தியா? இல்ல, இந்த லூசுதே பசிக்குதுன்னு சொல்லிச்சு, இந்த எருமை மாடுக்கு சோறு வேணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். ஆனா இப்ப அந்த பிள்ளைய காணோம் மாமா, ஒண்ணுமே விளங்கல. படிக்கிற பிள்ளைய அறிவு இருக்க வேணாமா? என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. சரி இப்ப ரதி எங்க? அத முன்னே சொன்னோம்ல, அத்தாச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. அதே அண்ணன் போன் போட்டுச்சு, போன் அடிச்சானே எடுத்து பேசினேன், இப்படி சொல்லிச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி பொறுமையா இரு, கண்டுபிடிப்போம். என்ன அங்கேயும் போல இங்கேயும் வரல அப்படின்னா சரி, நீ வருத்தப்படாம பேசாம இரு. என்ன நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்னாச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிறிய? நீ அப்படி மூஞ்சி வச்சு நின்னுக்கிருக்க? யார் போன் அடிச்சா? இல்ல அத்தாச்சி, அத்தாச்சி தமிழ காணாம. அத்தாச்சி என்னது தமிழ காணாமா? என்ன சொல்ற? நேத்து அந்த பிள்ளை வீட்டுக்கு வரலையா? இல்ல அத்தாச்சி, நேத்து பூரா வரவே இல்ல. அண்ணே இப்ப போன் போட்டுச்சு, நீங்க வந்தோட உங்களை போன் போட சொல்லுச்சு. ஒண்ணுமே புரியல அத்தாச்சி, பயமா இருக்கு. என்ன நடந்துருக்கு? எங்க போச்சு அந்த பிள்ளை? ஒண்ணுமே விளங்கல. நானும் நேத்து வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்தாலும் கவனிக்காம விட்டுட்டேன். என்ன சொல்றிய? ஒண்ணுமே புரியல அத்தாச்சி, பயமா இருக்கு. அந்த பிள்ளை ஆள் பார்க்கதே இப்படி, ஆனா தைரியமே இல்ல அத்தாச்சி. எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே விளங்கல. கவி மச்சான் போன் அடிச்சாப்லையா? போன கொண்டா. ஆமா அத்தாச்சி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் போன் அடிக்க சொன்னாரு. சரி போன கொடு. நீ அழுதுக்கு இருக்காம அந்த பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பிள்ளைக்கு பூரா போன போட்டு விசாரி. என்ன அதெல்லாம் அந்த பிள்ளை கிடைச்சிடும். என்ன புரியுதா? வருத்தப்படாம போ. அங்க ரகு செல்லு வச்சிருப்பாரு, ஏன்னா அவர்கிட்ட போன போட்டு வாங்கி நீ கண்மணி ஒவ்வொருத்தா போன் போட்டு விசாரிங்க, என்ன கண்டுபிடிச்சிடலாம். போன் என்கிட்ட கொடுத்துட்டு போ. சரிங்க அத்தாச்சி. இன்னும் அண்ணன் வரலையா? தாலி கட்டுறதுக்குள்ள எப்படி வந்துருவாரு. அப்பதே போன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. இல்ல மச்சான வந்துட்டாருன்னா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. மச்சானோட ஆசீர்வாதம் கண்டிப்பா நிலாக்கு வேணும்ல. அதெல்லாம் கிடைக்கும். அப்பா ஆசீர்வாதம் இல்லன்னா என்ன மாமா? ஏன் அண்ணன் ஆசீர்வாதம் பத்தாதா? அப்பாவுக்கு சம அண்ணன் தானே. அதுவும் சரிதான், இருந்தாலும் மச்ச மாதிரி வராதுல்ல, அப்படி சொன்னேன். இருங்க மாமா, பாத்துக்குருவோம். தமிழ் ஏமா அழுதுட்டே இருக்கீங்க? என்ன செய்யணும் ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இந்த பிரச்சனைல இருந்து வெளிய வர போறேன்னு தெரியல. என் குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி தர போறேன். ப்ளீஸ் அழாதம்மா. நீ முதல்ல அழுகாத. என்ன அசிங்கம்? இங்க என்ன நம்ம என்ன உள்ள வந்து என்ன? ப்ளீஸ் சொன்ன புரிஞ்சுக்கோ. இல்ல சக்தி,
நீங்க என்ன அது சொன்னாலும் சரி. நான் இப்ப என்னதான் பண்றது? என் அண்ணன் பாவம். ஏற்கனவே ஆத்தால தப்பு தப்பெல்லாம் பேசிருக்காங்க. அதை வச்சு என்னையும் பேசுவாங்க. நான் என்னதான் பாவம் பண்ணேன்? அம்மாவை தப்பு தப்பா பேசுனாங்களா? புரியல. என் அம்மா மாதிரி ஒரு தங்கத்தை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஆனா என் அம்மா தப்பான வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லி தான் எங்க அம்மா ஊருக்குள்ள அசிங்கமா பேசி எங்க அம்மா மொத்தமாவே எங்களை விட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் தமிழ், தமிழ் அழாதம்மா. தமிழ் ப்ளீஸ். சுட்டி முட்டி பார்த்தாச்சு, வீட்டுக்குள்ள எவனுமே இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒரு கிளவி இருக்குன்னு சொன்னியா, எந்த கிளவியும் காணாம. இவங்க எதுக்கு திடீர்னு வீட்டை கூட்டிட்டு போகணும்? அப்படி இவங்க எங்க போயிருப்பாங்க? மாமாவும் இப்போ ஊர்ல இல்ல. மாமா ஊருக்கு போனது யதார்த்தமா போனதா இல்ல பிளான் போட்டு போக வச்சதா? ஏய் கவி, வா, உன்னதான் நினைச்சுக்கிறேன். இலை, இவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கு இருக்க? வெற்றி என்னென்னமோ சொல்றியா? தமிழ காணாமாமா? எங்க நிலாவையும் காணா? ஆமா, தமிழ காணா. ஆனா இவங்க வீட பாரு, எதுக்கு சம்மந்தமே இல்லாம கூட்டிட்டு போகணும்? எங்க போனாங்க இவங்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? சரி அதை விடு. மாமா நேற்று எங்க போயிட்டு போனாரு? பக்கத்தூர்ல ஏதோ கேதம்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு பெரியப்பாடு சொல்லிட்டு போனாரு. பெரியப்பா என்கிட்ட சொன்னாரு. இல்ல, பக்கத்தூர்ல என்ன கேதம்? இவன் பங்காளி இறந்து போனானியா? எவனுமே இறந்து போகல. அப்படி எப்படி எங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கும்? இல்ல, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. சரி, அதுக்கு எதுக்கு இவங்க வெயிட் வேஷம் பண்ணி நின்னுக்கு இருக்க? இல்ல, எனக்கு எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஆனா வெற்றிட்டு கேட்ட ஏதோ ஒரு பாட்டி உள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றியான். பாட்டி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பாட்டி பார்த்தது கூட இல்ல, எனக்கு தெரியல. ஒண்ணுமே விளங்கலையே. அப்படி சந்தேகமா இருந்த பைப்பு மேல ஏறிப்பாரு. ஏறி பாக்குறதுல பிரச்சனை இல்லடா. நாளைக்கு நீதான் பைப் மேல ஏறி எதையாவது எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி ஏதாவது சண்டை கேட்டி வந்துட்டீங்கன்னா சும்மாவே அத்தைக்காரிக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்ல அப்படி சொல்றேன். என்னத்த வந்து கிளிப்பாளுக, எதுவா இருந்தாலும் பாத்துக்குருவோம். அவன் மையம் பெரிய யோக்கி மாணவனாக்கும். ஏறு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, அப்படி சரியா வராது. ஆமா, எங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க தானே? அவங்க எங்க? அவங்க நேத்தே ஊருக்கு புறப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஆனா சரியா தெரியல எனக்கு. இன்னைக்கு முகூர்த்தம் தானே? ஆமா, இன்னைக்கு முகூர்த்தம் தான். என்னடா என்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்கமே? என்னடா சொல்ல வார? இப்பத்தே எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. பூங்குடி எனக்கு சொன்ன வெத்தலை பாக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான சந்தேகமா இருக்கு. சரி, அப்படி சந்தேகமா இருந்தா ஊர் கோயில தானே வச்சிருப்பாங்க. வா, ஊர் கோயிலுக்கு போவான். போவோம். மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா. காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே. தெய்வம் கருணை கொண்டா வெல்லும் காதலே. இலை இலை, வா போவோம். ரவி, நீ போ, நான் நான் மேல போயிட்டு வரேன். இலை, என்னைக்கு இருக்கு வந்தது? இல்ல, உள்ள உள்ள பூங்குடி இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போறேன். இல்ல, வீட்டுல எவனுமே இல்லடா, கதவை பூட்டிட்டு போயிருக்காங்கடா. எப்படி அவ இருப்பா? இல்ல ரவி, இல்ல, பூங்குடி உள்ளதா இருக்கா. என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் உள்ள போயிட்டு வரேன். என்ன, நீ போய் முதல்ல கோயில் என்ன ஏதுன்னு பார்ப்போம். என்னவோ சரி, சீக்கிரமா என்ன. போ. கவி, நீங்க வேலையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிலாவோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க.
கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிள்ளை கிடைச்சிரும். நீ அழுகாத. அந்த பிள்ளை உங்க கூட இருக்குன்ற தைரியத்துல தானே நான் எதையுமே கண்டுக்காம இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே, என் மேலதான் தப்பு. நிலாவையும் காணும். நான் இப்ப என்னதான் செய்வேன்? அந்த பிள்ளை பார்க்கதே அப்படி, ஆனா மனசளவுல தைரியம் இல்லை அந்த பிள்ளைகிட்ட. ஐயோ, நான் இப்ப என்னதான் செய்வேன்? அண்ணே ப்ளீஸ் நீ அழுகாத. நீ கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிள்ளை கிடைச்சிரும். நான் தானே தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புதே. அந்த பிள்ளைய கையோட கூட்டு வந்திருக்கணும். எங்கேயோ போய் பிடிச்சு நாங்க வீட்டுல பேசாம வந்துட்டோம். வெற்றியண்ணே, என்ன சுஜி, எல்லாரும் இப்படி கூட இருந்து இப்படி விட்டுட்டீல்ல, இப்ப அந்த பிள்ளை எங்க போச்சு? அப்ப வந்து கேட்ட என்ன செய்வேன் நானு? நீ கொஞ்சம் பொறுப்பான ஆளுங்க, எப்போதுமே உங்களை நம்பி விட்டுட்டு போறேன். இப்படி பண்ணிட்டீல்ல. அண்ணே வருத்தப்படாத. நீ வேணோட செய்யலனே. அந்த பிள்ளை அங்க வந்திருக்கும் நினைச்சு விட்டுட்டோம்னே. ஆனா நேசத்துக்கு அந்த பிள்ளை காணாம போகும் தெரியலனே. நீ வருத்தப்படாத. நீ கண்டிப்பா அந்த பிள்ளை கிடைச்சிரும். வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு. அம்மா, என் கூட இருந்தது இப்படிலாம் இருந்திருப்பேனா? அம்மா விட்டுட்டு போனா தமிழுக்கு அடைக்கணுமா? அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, இறைவன் வரமா நீ அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை விரித்தாயே அம்மா, அன்பில் அனைத்தாயே நீ அம்மா. ஐயரே, எவ்வளவு நேரம் மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருப்பிய? சீக்கிரமா தாலியை கொடுங்க கட்டுறதுக்கு. மாப்பிள்ளை விட மச்சனுக்கு தான் அப்படி அவசரம் போல. அவர் தானப்பா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அதே நிலா, கொஞ்சம் கூட இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிலா. எதிர்பார்க்காம இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லுவேன். நான் உன்னை காதலிச்சது உண்மைதே, ஆனா இப்படி சீக்கிரத்துல அந்த காதல் கை கொடும்ட்டு எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் நிலா. எதுக்கு இந்த சிரிப்பு? ஒண்ணுல சும்மாதே. வெற்றி, உன்னை எதனால பிடிச்சதுன்னு எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. ஆனா உன் கூட கற்பனையிலையும் கனவுலையும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். என் கழுத்துல நீ கட்டுறதே தாலின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா அது இல்லைண்டு எனக்கு இப்ப புரியுது. வாழ்ந்தா உன் கூடவே வாழணும்னு நினைச்சேன். ஆனா அது இல்லை போல என் வாழ்க்கை. என் தலையில எழுதப்படாத விதியா வெற்றி. நீ இல்லாத வாழ்க்கைய ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. கட்டாயத்தை பேர்ல இன்னைக்கு எங்க இடத்துல தாலி கட்ட வைக்க போறாங்க. கலெக்டர் படிச்சோம், ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் கும்புற அந்த முருகன் நெசனா முருகந்தே உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கணும். உனக்கு எனக்கும் நடுவுல ஏதோ பந்த உறவு இருக்குண்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த உறவு என்னண்டு எனக்கு தெரியல. அந்த உறவுக்கு பேர் இருக்கான்னு கூட எனக்கு புரியல. ஆனா ஆனா உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தோணுது வெற்றி. என்னை எப்படியாவது வந்து காப்பாத்து. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. நிலா, உனக்கு ஏதோ பிரச்சனை நீ உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு நிலா. ஆனா என்னன்னு தெரியல. நீ என்ன நினைக்கிற அது எனக்கு புரியுது. நிலா, எங்கடி போன? ஐயோ ஐயோ, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சோதனை? ஒண்ணுமே புரியல. நிலா, எங்க இருக்க நிலா? செல்லம்மா, உனக்கு ஒன்னும் ஆவண மாட்டேன் செல்லம்மா. நீ ஏன் செல்லம்மா? நீ சொல்லிருக்க, நானே உன்னை மறந்து உன்னை வேர்த்து தூக்கி எறிஞ்சாலும் நீ என்னை விட்டுறக்கூடாதுன்னு. உன்னை விட மாட்டேன்டி செல்லம்மா. உனக்கு ஏதாவது பிரச்சனையா செல்லம்மா? என் உள்ளுணர்வு சொல்லுதுடி. ஆத்தாள மாதிரியும் என் அண்ணனை மாதிரியும் இந்த உலகத்துல ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. என்னால ஒண்ணு மறக்க முடியாது வெற்றி. உன்னை மறக்கிறதுக்கு பேசாம செத்தே போயிருவேன். என்னால முடியல வெற்றி. என்ன வந்து காப்பாத்து வெற்றி, காப்பாத்துடா. வாழ்ந்தா உன் கூட, இல்லையா இந்த மண்ணோட தான்.
என்ன உன்னை யார் இப்படி செஞ்சா? ஏ பூங்குடி, பூங்குடி என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். ஏ பூங்குடி என்னாச்சு? இங்க பாரு, உன்னை யாரு இப்படி செஞ்சா? என்ன நிலா எங்க? எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? என்னாச்சு பூங்குடி? கவி கவி முதல்ல கோயிலுக்கு போகணும். வாங்க நிலா நிலாவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. பூங்கொடி என்ன சொன்னீங்க? ரவி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரியும் நான் உள்ள வந்தது? ரவி மச்சான் வீட்டுக்கு வந்தாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாரு. இப்பதே எனக்கு எல்லாமே விளங்குது. அன்னைக்கு வெத்தலை பாக்குன்னு சொல்லி சொன்ன தெரியுமா? இப்பதே விளங்குது. எந்த கோயில கல்யாணம்? நம்ம ஊரு முருகன் கோயிலதே. நிலாவை எம்புட்டா சென்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாதுன்னு கேட்காம என்ன கொண்டுவே அப்படி இப்படின்னு நீங்க மிரண்டதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிருச்சு. பாவம் நிலா, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துங்க. வெற்றியும் நிலா வந்தே சேரணும். அப்படி சீக்கிரத்துல அந்த கல்யாணத்தை நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பணும். எல்லாம் பாண்டியோட வேலைனே நல்லாவே தெரிஞ்சு போச்சு ரதி. என்ன மச்சான் தமிழை காணோம், அது தெரியுமா? சொன்னதே நான் தானே. தமிழ் காணாம போனதுக்கும் பாண்டியனை காரணமா இருப்பானு தோணுது. முதல்ல நிலாவோட கல்யாணத்தை நிறுத்துவோம், அப்புறம் தமிழை கண்டுபிடிப்போம். நம்ம ஊர் முருகன் கோயில தானே. வாங்க போவோம். எப்படியாவது நிலாவோட கல்யாணத்தை நிறுத்தணும். வாங்க தாலி கட்டுறதுக்குள்ள போகலாம். வெற்றி கிட்ட யாரும் சொல்ல வேணாம், ரொம்ப உடஞ்சு போயிருவாரு. பேருக்குனையே தமிழை காணன்ற வருத்தத்துல இருக்காரு. இதுல நிலாவுக்கு கல்யாணம் நினைச்சோண்டா அம்பிடுத்தேன். வெற்றி வெற்றி அண்ணே, வெற்றி அண்ணே. இல்லை உனக்கு என்ன? ஏங்க நான் உங்ககிட்ட பேச வரலங்க. வெற்றி அண்ணே, இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லனாலும் தேவையான பிரச்சனை வந்துருனே. இதை உடனே போய் தடுத்து நிறுத்துன்னா, நம்ம ஊர் முருகன் கோயில் இருக்குல்ல, அங்க நிலா நம்ம ஊர் கலெக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம். அட ஆமாங்க, இப்பதான் போயிட்டு வந்தேன். அங்க நானும் ஸ்பீக்கர் கட்டு போன கோயில் விசேஷம் சொல்லிட்டு அங்கதான் உள்ள பார்த்தா ஏதோ கல்யாணம் முன்னாடி தெரிஞ்சது. உள்ள யாருன்னு பொண்ணு ஏற்றி பார்த்தா நம்ம கலெக்டர் உள்ள உட்காந்துருந்தாங்க. தாலி கட்ட போறாங்க. எப்படின்னு ஒரு 10 நிமிஷம் கட்டிடுவாங்க. நீங்க போய் முதல்ல தடுத்து நிறுத்துங்க போங்க. நான் கேள்விப்பட்டேன் நீங்களும் அவங்களும் காதலிக்கிறதா. இல்லை ஒழுங்கா பாத்தியாடா? அது என் நிலா தானா? என் நிலா அப்படி செய்ய மாட்டேன், துரோகம் செய்ய மாட்டா. சொல்லுடா அண்ணே. சாமி சத்தியமா முருக மேல சத்தியமா சொல்றேன். இப்போதே பாத்துட்டு வந்தேன். பார்த்தோன்னே கையோட கால் ஊர்ல ஒன்று சொல்ல முடியாது, ஓடி வந்தேன். நான் முதல்ல போய் தடுத்து நிறுத்தி பேசிட்டு போயிடலாம். நீ இல்லடா, இல்ல என் நிலா அப்படி செய்ய மாட்டா. இல்ல நிலா அண்ணே அழுகாத. நீ முதல்ல போனே. நிலா என்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லியிருக்க நிலா. அப்ப எப்படி நிலா கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? இல்ல நிலா என்னை ஏமாத்த நினைச்சே போயிருவோம். செல்லம்மா மூச்சிரேரே கண்டுபிடியாரு. மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. அடியாத்தி, அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சு போச்சா? போச்சு, கல்யாணத்தை நிறுத்தி போடுவாங்களே. இது உடனே அத்தாச்சிட்டு சொல்லணுமே. இப்பவே போவோம். அப்படியா? அப்ப விழுந்து செத்துப்போ. யோயோ என்னை விடியா. பூமிக்கு பாரமாவது குறையும். விழுந்து செத்துப்பாடி என் கோழி காதலி. கெட்டி மேலம் கெட்டி மேலம். செல்லம்மா